மிச்சமான பரோட்டா அப்புறம் ஒரு 3 முட்டை இதை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளாக அது டேஸ்டியாக ஒரு ரெசிபி பண்ணலாம். இதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு அதில் ஆட் பண்ணி நல்லா புரிய விடலாம். இது நல்லா புரியும் போது பச்சை மிளகாய் ஒரு 2 இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். குடமிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு அது கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு அதோட கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பாருங்கள், இந்தமாரி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி அதையும் நம்ம ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்தமாரி ஸோ தக்காளியை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்தமாரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, அதாவது உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இது கூட ஒரு தக்காளி சாஸ் பாக்கெட், சின்ன பாக்கெட் இருந்துச்சுன்னா அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சில்லி சாஸு இல்லை, அதனால் தக்காளி அந்த சாஸோட பாக்கெட் ஒரு இருந்துச்சு, அதை நான் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இதோட தண்ணி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பொறுத்தவரையும் இந்த மசாலா லைட்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா நம்ம பரோட்டா போட்டதுக்கப்புறம் அது நல்லா அது மூழ்கி அந்த மசாலாவோட நல்லா ஊறினா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பரோட்டா, நான் வந்து ஒரு 3 பரோட்டா, பழைய பரோட்டா, அதாவது எக்ஸஸாக இருந்துச்சு, பழைய பரோட்டானா எக்ஸஸாக இருந்துச்சு, அதை நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த மசாலா இந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதேமாரி கிளறி விடுவோம். பாருங்கள், நல்லா இதேமாரி கிளறி விடும்போது இந்த மசாலா இந்த பரோட்டாவில் இறங்கியிருக்கும். இது அப்படியே டைரெக்டாக நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம இந்த எக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த சென்டரில் குழி மாதிரி பதிச்சு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி கொண்டிருந்தான். நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்துருந்தேன். இந்த 3 முட்டையை இந்தமாரி ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்தமாரி 3 முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு இந்த முட்டைக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மசாலாவுக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் வதக்கும் போதே மசாலா காரம் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த முட்டைக்கு மட்டும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாகும். அப்படியே பிரட்டி விட்டிங்க அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த பரோட்டா அந்த ஆட் பண்ணியிருந்த முட்டை, உப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே இப்படி கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம மீதமான அந்த பரோட்டா அதோட ஒரு எக்கு இருந்தும் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இதேமாரி ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 5 to 7 மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.